السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد نبي الكريم وعلى آله وأصحابه أجمعين. புகழெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அந்த வழியில் வந்த சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நம் குடும்பத்தினர் யாவரின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. அல்லாஹு தாலா நாம் வாழும் காலமெல்லாம் சுகத்தோடும் நலத்தோடும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. நாம் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹு தாலா ஈமானிய வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. நாம் வாழ்ந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு அடுத்திருக்கக்கூடிய எல்லா உலகத்திலும் அவனுடைய பொருத்தத்தோடு இருக்கக்கூடிய பேரின்ப நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இம்மையிலும் மறுமையில் அல்லாஹு தாலா வெற்றியையும் நன்மைகளையும் அல்லாஹு தந்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தஃப்சீருடைய இந்த வாரத்தில் சூரத்துல் பக்ராவினுடைய 50வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் பக்ராவினுடைய 50வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம் சென்ற வாரம் பார்த்ததை போல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை, அந்த குடும்பத்தினர்கள், அந்த கூட்டத்தினர்களின் வரலாறை மிக தெளிவாக விரிவாக பேசுகிறது. குர்ஆனில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, அவர்களுடைய கூட்டத்தார்களின் வரலாறு சொன்ன அளவுக்கு வேற எந்த கூட்டத்தாரின் வரலாறும் சொல்லப்படவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை பயன்படுத்தியதை போல வேற எந்த நபியினுடைய பெயரையும் குர்ஆனில் அதிகமாக பயன்படுத்தினதில்லை. அல்லாஹ் அவ்வளோ தூரம் குர்ஆனில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரையும் அவர்களுடைய கூட்டத்தார் நிகழ்வையும் சொல்லித்தரான். இந்த உம்மத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னு கேட்டால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நெருக்கமானவங்க. ரசூலுல்லாஹ் அடிக்கடி அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்வானாக, நபி மூசாவுக்கு அருள் செய்வானாகன்னு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அடிக்கடி. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்லும் போது ஹிலர் அலைஹிஸ்ஸலாத்தோடு அவங்க போனாங்களா இல்லையா, அந்த நிகழ்வுல அப்படி சொல்லுவாங்க. ஒருவர் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஜெயரானாவில் ஒரு பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, போர் பரிசுகளை பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எஅதில் யா முஹம்மதுன்றார். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, முஹம்மது அவர்களே நீங்கள் நீளமாக பங்கு வையுங்கள் என்று சொன்னார். யார்கிட்ட? நீதத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள், நீதம்டாவே அவர்கள்தான். நீதத்தை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்று வகுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு மூசா, ரஹிமல்லாஹு அலா மூசா, அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்வானாக. அந்த கூட்டத்தினர்கள் அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். மூசா நபி அந்த கூட்டத்தார் ரொம்ப சோதனைப்படுத்தப்பட்டார்கள் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் மூசா நபி இந்த உம்மத்தோடு ரொம்ப நெருக்கத்தை காட்டி தந்தாங்க. ஒரு தடவைங்க ஒரு யூதருக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு தகராறு. ஒரு முஸ்லீமும் ஒரு யூதருடைய கடைக்கு போய் ஜாமான் வாங்க போனார். யூதருடைய கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போனாருங்க. போன இடத்துல பேசிக்கிறோம்ல, கடைக்காரர்கிட்ட எடுத்து சும்மா கொஞ்சம் தோஸ்தாக இருந்தால் பேசிக்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு என்ன விலைன்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த பாருங்க, மூசா நபியை யார் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சானோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் சரியான ரேட்டு தான் சொல்கிறேன் அப்படின்றார். மூசா நபியை தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சானே அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் சத்தியம் போடுறாரு. போனவர் முஸ்லீம், முகமது நபியை ஈமான் கொண்டவர். இருக்கிற காலமும் யாருடைய காலம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலம். இவர் வாழ்றது யாருடைய பாதுகாப்புல வாழ்றாரு?
இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பில் வாழ்றாரு. போனவர் சொல்லுவார், பாப்பா மூசா நபியை பற்றி நீ பேசுகிற ரைட்டு, இப்போ காலம் என்ன காலம் இது, இது என்ன காலம்? முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, முகமது நபி நபியாக அனுப்பப்பட்டுட்டாங்க, அவங்க தான் இப்போ நபி. நீ யூதனா இருந்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறான், அவங்க அரசாங்கம் தானே மதீனாவில், அதை ஒட்டி தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால அப்படி சொல்லக்கூடாது. முகமது நபியை யார் அனுப்பி வைத்தானோ, முகமது நபியை யார் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தானோ அவன் மீது சத்தியமாக அப்படி சொல்லு, இப்படிதான் சொல்லு அப்படின்னு அவர் சொல்லிவிட்டாரு. எனக்கு மூசா நபியை ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா நபி, நான் அவர் மேலே தான் சத்தியம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டார். எடுத்து சொல்லியும் கேட்கல, அடிச்சிட்டாரு. யாரு? முஸ்லீமா அவர் அடிச்சிட்டாரு. அடித்தோடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இதற்கு எனக்கு நீதி வேணும்னு சொல்லி அவர் உடனே முகமது ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. யாரு? முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னவர். ஆனால் நீதின்னு வரும்போது தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க, யூத தலைவர்கள். கஅப் இப்னு அஷ்ரஃப் இருக்கிறான், நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். இதுக்குண்டான நீதி எனக்கு என்னமோ முகமது நபிட்ட தான் கிடைக்கும் சொல்லி முகமது நபிட்ட வர்றாரு. ஆனா பிரச்சனையே இதுல தான், மூசா நபியை உயர்வுபடுத்துறதா முகமது நபியை உயர்வுபடுத்தி பேசுறதுல தான் பிரச்சனை. ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, வழக்க கொண்டு வரவர் யூதர் தான், முஸ்லிம் இழுத்துக்கிட்டு வரல, யூதர் தான் இழுத்துக்கிட்டு வர்றாரு முகமது நபிட்ட. வா போகலாம் அப்படி வந்தாச்சு. விசாரிச்சுட்டாங்க முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேரையும் விசாரிச்சுட்டாங்க. விசாரிச்சுட்டு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஸ்லீமை பார்த்து, பாருங்க ஒரு யூதர் வழக்க கொண்டு வர்றாரு முகமது ரசூலுல்லாஹ்ட்ட, ஆனால் யாரை பற்றி உண்டான வழக்கு தான், முகமது ரசூலுல்லாஹ்வுடைய தலைப்பில் உள்ள வழக்கு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க பாருங்க, லா துஹய்யிரூனி அலா மூசா. இது பல அறிவிப்புகள்ல பல மாதிரி இந்த வார்த்தைகள் வருது. மூசா விட என்னை நீங்கள் மேன்மைப்படுத்தி விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் நிறைய இடங்கள் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு பல காரணம் இருக்கு, விளக்கங்கள் இருக்கு. அதுக்காக ரசூலுல்லாஹ் வந்து சிறப்பானவர்கள் இப்படி விளக்கிடக்கூடாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முகமது ரசூலுல்லாஹ் ஒரு யூதன் யார் வழக்க கொண்டு வராரோ அவர் யாரு என்று பார்த்து வழக்குக்கு நீதமா நியாயமா தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரு யூதர் கொண்டு வந்தப்ப அவருடைய மத உணர்வை புரிந்து மதித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துஹய்யிரூனி அலா மூசா. மூசா நபி, மூசாவை விட என்னை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், சிறப்புப்படுத்தி விட வேண்டாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் சொல்றது? இது முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு முடிஞ்சிருச்சா? ஆனால் ரசூலுல்லாஹ் என்னைக்குமே சும்மா அப்படி சொல்லிட்டு அப்படி அனுப்பிட மாட்டாங்க, அதுக்கு சில விளக்கங்கள் ஒன்று கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவரை விட என்னை சிறப்படுத்த வேணாம் போப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே பாருங்க, உலகம் அழிக்கப்படுமா இல்லையா? முதல் சூர் ஊதப்படுகின்ற போது எல்லாம் மூர்ச்சையாகி விழுந்துடுவார்கள், எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. இரண்டாவது சூரிலே எல்லாம் எழுந்திருப்பார்கள். எழுந்திருப்பவர்களில் நான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருப்பேன். யாரை வச்சுக்கிட்டே சொல்றாங்க? அந்த யூதரை வச்சுக்கிட்டே தான் சொல்றாங்க. தான் கவனிக்கணும் எப்படி ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளிச்சுட்டு அவர் எப்படி விளக்குறாங்க பாருங்க. இரண்டாவது சூர் ஊதுகின்ற போது நான் தான் முதலில் எந்திரிப்பேன். எந்திரிச்சு பார்க்கின்ற போது மூசா ஜன்னத்தினுடைய ஒரு தூணை பிடித்துக் கொண்டிருப்பார். எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டவங்க. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட நபின்னு நம்மளுக்கு தெரியும். சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கு லீடர். சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மாருக்கு லீடர் அவங்க தான். அவங்களை தவிர நபிமார்களில் யாரும் கிடையாது, ரசூல்மார்களில் யாரும் கிடையாது. அப்படின்னு உணர்ந்திருக்கிற நமக்கு முகமது ரசூலுல்லாஹ் வழக்குக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்குறாங்க பாரு. இந்த இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல,
அடுத்த மதத்தவர் வருகின்ற போது எப்படி பேசணுங்கிற முறையை சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தவருடைய மதத்தை அவர் யாரை மதித்திருக்கிறாரோ அவருக்கு முன்னால் அவரை கேவலப்படுத்திடக்கூடாது. சொல்றாங்க ஒரு செய்தி, அவர் பிடித்து கொண்டு இருப்பார் நபி மூசா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, எனக்கு முன்னா அவர் எழுந்து விட்டாரா என்றும் எனக்கு தெரியவில்லை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லது முதல் சூரிலே மூர்ச்சையாகி எல்லாம் விழுகின்ற போது அவர் மூர்ச்சையாகாமல் இருந்தார் என்றும் எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வை பார்க்கண்டாகல்ல, துனியாவில் இருக்கும்போது அல்லாஹ்வை பார்க்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே இல்லையா? அப்போ பார்த்தப்ப இங்கேயே மூசா கர்ர மூசா சாயிகா குர்ஆன்ல வருதா இல்லையா? மூர்ச்சையாகி விழுந்து விட்டார் நபி மூசாண்டே. அது இங்கேயே நடந்துட்டதுனால அந்த நேரத்தில் நடக்காம போயிருச்சாண்டும் தெரியல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி ஒரு விளக்கத்தை சொன்னோன்னே யூதருக்கு எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கு, இந்த இஸ்லாத்துக்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் என்று சொல்வார்கள். நீங்க குர்ஆனை விரிச்சு பாருங்க, ஒரு 10 பக்கத்தை நம்ம புரட்டினா அதில் ஒரு மூசா நபியினுடைய வரலாறு உட்கார்ந்துருக்கும், இல்லை மூசா நபியினுடைய செய்தி இருக்கும். அந்த அளவுக்கு. இன்னொன்று என்னடா, சொன்ன விஷயமே திரும்ப திரும்ப சொல்லப்படுற விஷயம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயம். ஏண்டா அது ஆழமா நம்ம நிறுத்தணுங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லுவான். ஒரு விஷயத்தை திரும்ப சொல்றது குர்ஆன்ல எவ்வளவு பெரிய இடம். அந்த இடத்தில் ரொம்ப நிதானம் தேவை. அந்த வரலாற்றில் நம்மளுடைய மனதில் ரொம்ப அழுத்தம் தேவை. அந்த வரலாற்றை மனசுல ரொம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லுவான். அப்படி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. பாருங்க, சூரத்துல் பக்ராவுடைய 50வது வசனம் அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்லுகிறான். மூசா நபியை எப்படி காப்பாற்றினோம், மூசா நபியினுடைய கூட்டத்தார்களை எப்படி பாதுகாத்தோம், அதன் எதிரிகளை எப்படி அழித்தோம் என்பதை சொல்லுகின்ற போது, இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர், கடலை நாம் உங்களுக்காக பிளந்தோம், ஃபஅன்ஜைனாக்கும், கடலை பிளந்து உங்களை நாம் காப்பாற்றினோம். கடலை பிளந்து உங்களை பாதுகாத்தோங்கிறான்ல. வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன், ஃபிரௌனுடைய கூட்டத்தையே நாம் அழித்தோம். வஅன்தும் தந்துரூன், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே செஞ்சோங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவங்க இந்த 6 லட்சம் பேர் கடலை கடந்து அங்கே போயிட்டாங்க. மூசா நபிக்கு பின்னாடி வந்தாங்கல்ல 6 லட்சம் பேர், அப்படியே கடந்து அந்த சைடு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த பொருளும் மிஸ் ஆகலை. அது வரலாறு நிறைய தடவை சொல்லியிருக்கிறதுனால அந்த வரலாறு இழுக்கலை. கடலை கடந்து அந்த சைடு போயிட்டாங்க. போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டு அவங்க நினைச்சாங்க, என்ன நினைச்சாங்க மூசா நபி, சரி நம்ம வந்தாச்சு, நம்ம தான் எல்லாரும் வந்தாச்சு, குச்சை வச்சு திரும்ப அடிச்சிடுவோம், கடல் சேர்ந்துருன்னு சொன்னாங்க. தப்பிச்சாச்சுங்க. குச்சை அடிச்சா திரும்ப கடல் மூடிக்கிறோம்னு நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா அடிக்காதீங்க, திரும்ப அந்த எண்ணெய் வேணாண்டாம். ஒரு கடல் தான் பிளக்கப்பட்டுச்சு, உங்களை பாதுகாக்கவும் அந்த கடல் தான், பின்னாடி ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான் அவனை அழிக்கவும் அந்த கடல் தான், அதனால அடிச்சிடாதீன்றான். திறந்த கடலை திரும்ப அடிச்சா மூடிடும். மூசா நபி என்ன நம்ம பாதுகாப்பு ஆகிட்டோம் அடிச்சிருவோன்னு இருந்தாங்க, வேணான்ட்டான்ல. அதனால எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. துரத்திக்கிட்டு வந்த ஃபிரௌன் ஏன் அவ்வளவு வேகமா அடிக்கலான்னு சொன்னப்ப ஃபிரௌனோட அந்த மக்களுக்கு அவ்வளவு ஒரு அச்சம் இருந்துச்சு, சரியான அச்சம். அல்ல முந்தின ஆயத்துல நேற்று சொன்னானா இல்லையா, யுதப்பிஹூன அப்னாக்கும் வயஸ்தஹயூன நிசாக்கும், யுதப்பிஹூன அப்னாக்கும், இன்னொரு இடத்துல யஸூமூனக்கும் சூஅல் அதாம்மா, ரொம்ப கொடூரமாக கொலை பண்றது பார்த்துக்கிறீங்களா, அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். கத்தலன்னு ஒரு வார்த்தை இருக்கு அரபில, கொலை பண்றதுக்கு. அரபில கொலை பண்றதுக்கு கத்தலம்பாங்க. கொலை பண்ணான், சண்டை போட்டான் அப்படிங்கிறதுக்கு அரபில கத்தலங்கணும். காஃப் தா லாம். ரபஹ்னு ஒன்று இருக்கு, குர்பானி கொடுக்குறோம் பாருங்க, குர்பானி கொடுக்கறதுக்கு பேர் ரபஹ். ரபஹ்னா அறுக்கிறது, அந்த ஆனா அல்லாஹ் ரபஹ்னு சொல்லாம ரப்பஹ யுதப்பிஹூனங்கறான். யுதப்பிஹூனன்னு அதிகபட்சமான அர்த்தத்தை தருகின்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சான். ஏங்க 10 மாசம் ஒரு தாய் ஒரு பிள்ளைய பார்த்து பார்த்து வரியெல்லாம் சுமந்து சுமந்து
கஷ்டப்பட்டு பெத்தெடுப்பா. இவன் ராணுவ வீரர்களை வீட்டுக்குள்ள முன்னாடி நிப்பாட்டி ஆம்பளை பிள்ளையாண்டா தூக்கிட்டு வந்து கொடூரமா கொலை செய்வான். எப்படி இருக்கும் அந்த தாயினுடைய வலி? எப்படி இருக்கும்? எத்தனை பேரை கொலை பண்ணிட்டான் தெரியுங்களா? இன்னைக்கு மனுஷன் செய்யற பாவம் வித்தியாசமாயிருச்சு. பாவங்கள் வடிவங்கள் வித்தியாசமாயிருச்சு. இல்ல கொலை பண்றது வடிவங்கள் எத்தனையோ மாடலா வந்துருச்சாலே. அங்க எத்தனை விதத்துல நம்ம பாவம் செய்யறோம். புது புதிய நவீன முறையெல்லாம் பாவம் வந்துருச்சு. ஆனா அல்லாஹ் தண்டனையை பாருங்க ஒரே மாதிரி வச்சிருக்கிறான். அன்னைக்கு பிறவனுக்கு என்ன தண்டனையோ, அதுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு என்ன தண்டனையோ, நம்புறதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை இன்னைக்கும். வேற என்ன? அல்ல தண்டனைகளுடைய வடிவங்களை மாத்தலையே. ஒன்றும் காற்று வேகமா வீசும், அல்லது கடல் அதிகமா பொங்கும், அல்லது இடி சப்தம் அதிகமா வரும், இல்லது கல்மழை பொழியும், அல்லது கடுமையான குளிர் காற்று வீசும். அல்லாஹ்வுடைய தண்டனை பத்தியெல்லா இல்ல. அங்கங்க நெருப்புகள், எரிமலை நெருப்புகள் வந்து எரிக்கும். அல்லாஹ்வுடைய தண்டனை வடிவங்கள் இப்படிதான். தண்டனை இன்னைக்கு அப்படிதான். பாவங்களுடைய வடிவங்கள் மாறிக்கொண்டே போகுது. கொலைகள் இன்னைக்கு நடக்குது, வித்தியாசமா நடக்குது. ஆனா அல்லாஹ் தண்டனை தரேன்னு சொன்னா ஒரே மாதிரி தான் தருவோம். ஆதனபி காலத்தில் என்ன தண்டனையை பயன்படுத்துறானோ அதே தண்டனை தான். நீ வேண்டாம் சொல்லிக்கலாம், அறிவியல்ல நாங்க எங்கேயோ போயிட்டோம், நாங்க எங்கேயோ போயிட்டோம் நீ சொல்லலாம். அல்ல அதே தண்டனை தான். தாங்க முடியாது, உங்களால தாங்க முடியாது. எப்படி சொல்லலாம் பாருங்க. நீங்க பார்த்துக்கிட்டே அவங்க திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஃபிரௌன் அவங்களுக்கு அவ்வளோ அச்சம், அவ்வளோ அச்சம். இவன் வீட்டு வேலைகளை செய்யணும், இவன்கிட்ட இருக்கிற ஒட்டகம் குதிரைகளை குளிப்பாட்டணும் அந்த மக்கள். இவன் சொல்ற நேரம் தான் பாத்ரூமுக்கு போகணும். இவனுடைய கட்டிடங்கள் வேலைகள்லாம் இவங்க தான் செய்யணும். சாதாரண ஆள் இல்லைங்க, அரசவை குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்கள். நேற்று வரை இவர்கள் அரசவை குடும்பம். யூசுப் நபியினுடைய மன்னர் யூசுப் நபியினுடைய குடும்பம் இவங்க. ஒரு குடும்பத்து பிள்ளைங்க, அரசவ குடும்பத்து பிள்ளைங்க இந்த வேலையை செய்வாங்களா? கட்டிட வேலை, பாத்ரூம் கிளீன் பண்றது, சாணி அள்ளி போற வேலை, ஊட்ட பெருக்கிற வேலை, கழிவுகளை பெருக்கிற வேலை, இதெல்லாம் செய்வாங்களா? செய்ய வச்சான் ஃபிரௌன், செய்ய வச்சான். அவன் வர்றாங்கிற அந்த செய்தியை கேட்டாவே நடுங்கிடுவாங்களா? அதனால கடலை கடந்து அந்த பக்கம் போன பிறகும் படபடப்பு நிக்கலை அந்த 6 லட்சம் பேருக்கு. அதனாலதான் மூசா நபி அடிச்சு மூடிடலான்னு பார்த்தாங்க. அல்லாஹ் எப்படி பயத்தை போக்குறான், கொஞ்சம் திரும்புங்க. போன எல்லாரும் யூட்டர்ன் போட்டு திரும்ப வச்சு ஃபிரௌனை பார்க்க வச்சு, ஃபிரௌனுக்கு பின்னாடி வந்த எல்லா படைகளையும் பார்க்க வச்சு, பார்க்கும்போதே அழிச்சான். தெரியாம ஒருத்தர் மோத்தா போயிட்டுங்கிறது வேறு, கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் துடிச்சு மோத்தா போறது. அவனுடைய பயம் அவர்களை விட்டு போகணுங்கிறது ஒண்ணு. இவனை மாதிரி யார் சர்வதிகாரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய நிலை, அவர்களுடைய கடைசி நிலை இப்படிதான் இருக்குங்கிறது சொல்லித்தான். எப்படி பாருங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது இல்லைங்க. இப்போ வானம் இருக்கு, பிரம்மாண்ட விட வானத்தை சொல்லுவோம் இல்லையா? வானம், மலை, கடல், இப்படிதானே சொல்லுவோம். அல்லாஹ் சொல்வான்ல, அம்மன் ஹலக்க சமாவாத்து வல்லரும், வானம் பூமியை படைச்சிருக்கிறேங்கிறான். அப்படி பிரம்மாண்டத்தை படைச்சது அவன் தான். எறும்பு அதை படைச்சது யாரு? அதுவும் வந்தாதான். பெருசா படைச்சதும் அவன் தான், சிறுசா படைச்சதும். குரான்ல பார்த்தீங்களா, வானம்னு ஒரு சூறா இருக்கா? என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? வானம் சமாவாத் இல்லைங்க, எங்கங்க இருக்கு? சமாண்டு இல்ல, சமாவாத்துண்டு இல்ல. ஜபல் மலைன்னு ஒரு சூறா இல்ல. பஹர் கடல் என்று ஒரு சூறா இல்ல. இதெல்லாம் பிரம்மாண்டம். ஆனா பாருங்க, எறும்புன்னு ஒரு சூறா இருக்கு, குட்டிக்கோன்னு எறும்பு. தேனின்னு ஒரு சூறா இருக்கு, தேனி. அன்கபூத்துன்னு ஒரு சூறா, செலந்தி. எங்க பெருச படைச்சது அவன் தான். அதை சொல்லி பேர் வைக்கலாம்ல, அதை சொல்லி பேர் வைக்கலாம். ஆனா குட்டிக்கோடு பொருளை, சின்னோடு பொருளை சொல்லி சூறாவுக்கு பேர் வச்சிருக்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? இந்த சின்ன பொருளை எப்படி வாழுதுன்னு பாரு. சின்ன இந்த எறும்பு பத்தியல்லா, எறும்பு சேர்க்கிறது 3 பொருளை 3 பேர் தான் சேர்ப்பாங்க. நாளைக்கு வேணும், நாளைக்கு வேணும்னு சேர்க்கிறது ஒரு சில பேர் தான். அதில் எறும்பும் நாளைக்கு வேணும்னு சொல்லி சேர்க்கும். குளிர்கால மழை காலத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுது.
தானியங்களை எடுத்து போய் மண்ணுக்குள்ள வைக்கும். மண்ணுக்குள்ள தானியத்தை வச்சா முளை விட்டு அது முளைச்சி வெளியே வந்துடும். அதான் இயல்பு. அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த மூளையை கிள்ளி போடணும். கொண்டு போற தானியத்தினுடைய மூளையை கிள்ளி போட்டாதான் அது முளைச்சி மேல தானியம் வளர்ந்து வராது. கொண்டு போற தானியத்தை பூமிக்குள்ள வச்சா அது முளைச்சி செடியாகி மரமாகி வந்துடும். அதை முளைய கூர்மையை கிள்ளி போடணும்னு சொல்லி கொடுத்தவ யார்? அது அப்படித்தானே சேவிங் பண்ணுது. அங்கே அந்த அந்த அணுகுமுறையை அதுக்குண்டான அறிவை சொல்லி கொடுத்தது யார்? இல்லைன்னா அது சேர்த்து வைக்க முடியுமா? அது என்ன சேர்த்து வைக்கிற இடமா, பிளேஸ்? அது மண்ணுக்குள்ள எது பார்த்தாலும் முளைச்சி வந்துடும். அது சாதாரண தானியங்களை பார்த்தா ஈஸியாக வந்துடும். என்ன அறிவை சொல்லி கொடுத்துருக்கான் அல்ல அந்த எறும்புக்கு. அல்லாஹ் சொல்றான், பேர் ஏன் வச்ச தெரியுமா? எறும்புடு நம்ரத், தேனில் என் பேர் வச்சேன், அன்கபுத்து என் பேர் வச்சேன் பாருங்கிறான் அல்லாஹ். அல்லாஹுடைய வல்லமை ரொம்ப பெருசு. அதனால தான் சஹாபாக்கள் யாராவது சாட்சி சொல்ல வந்தாவே, எப்பா மா 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 இல்முக ஃபீ ரப்பி இப்படி கேட்பாங்களாம். என் ரப்பை பற்றி நீ என்ன நினைக்கிறா, ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு சாட்சி சொல்லு. ஒரு ஆள் சாட்சிக்கு வந்தா சாட்சி சொல்லணும்னா சொல்லிட மாட்டாங்க. என் ரப்பை பற்றி நீ என்ன சொல்றா, சரியான கருத்து சொன்னாதான் எனக்கு நீ சாட்சி சொல்லணும். இப்படி கேட்டா அங்க ஒரு சமூகம், அந்த சமூகத்துக்கு பேரு சஹாபாக்கள். இப்படி கேட்பாங்க எடுத்தோடனே, என் ரப்பை பற்றி நீ என்ன விளங்கி வச்சிருக்கிற சொல்லு, அதுக்கப்புறம் எனக்கு சாட்சி சொல்லு அப்படிம்பாங்க. எப்படி பார்த்தீங்களா? அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லா தப்சீர் எழுதியிருக்கிறார். தப்சீரே ராசின்னு ரொம்ப ஃபேமஸான தப்சீர் குரான்ல. அவங்க ஒரு தடவை நைசாபூருக்கு வந்தாங்க. நைசாபூருக்கு வர்றாங்க. வந்தப்ப எல்லாரும் வர்றாங்க, பெரிய மகான் வர்றாங்க ஊருக்குள்ள, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. பொம்பளைங்க கூட்டம்லாம் பயங்கர. இந்த இஸ்லாத்தினுடைய அறிவை அதிகமாக வாங்கி கொண்டது யாருன்னு சொல்லுங்க, பெண்கள் தான். அப்படிதானே? இஸ்லாமிய அறிவை அதிகமாக வாங்கி கொண்டவர்கள் பெண்கள் தான். அதுக்கு நிறைய வரலாறு சொல்லலாம், அவ்வளோ செய்திகள் இருக்குது. பாருங்க, நைசாபூருக்கு வந்துட்டாங்க இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாரும் கூட்டம் கூடிருச்சு. அப்போ அதில் ஒரு பெரியம்மா, மூதாட்டி பாட்டி, அதுவும் வந்து முன்னாடியே உட்காந்துருந்துச்சான். எதுக்கு எல்லாம் போனாங்கன்னு தெரியல இந்த அம்மாவுக்கு. சரி, எல்லாம் கூட்டமாக போகிறாங்கன்னு இது இந்த அம்மாவும் வந்து உட்காந்துருச்சு. இந்த அம்மாவும் வந்து உட்காந்துக்கிருச்சு. யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடம் பிடிச்சிட்டு அப்புறம் கேட்டுச்சான், என்னம்மா விஷயம், என்ன விஷயமா கூடி இருக்கிறோம், என்னதுக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த அம்மா, வயசான அம்மா. இல்லை, ராஜின்னு ஒரு இமாம் வராங்க நம்ம ஊருக்கு, அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கிறோம், வந்துட்டாங்க அவங்க. அப்படியா அப்படின்னு ராஜி இமாம் வந்து மேடையில் ஏறிட்டாங்க. ஏறினோடனே, ஓ இவ தான் ராஜியா, இவங்களுடைய என்ன ஸ்பெஷல், இவங்க அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 ஆதாரம் சொல்லுவாங்க. அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு மட்டும் அவங்க தஃப்சீர்ல 1000 ஆதாரங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பாட்டி சொல்லிச்சான், இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களோ அப்படின்னு. இதுக்கு போய் நீங்க கூப்பிட்டியே அப்படின்னு. நானும் பெருசாக ஏதோ சொல்ல போறாருல வந்துட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிச்சான். அப்புறம் சொல்லிச்சான் அந்த அம்மா, மன் கான லஹு அல்ஃபு ஷக்கின் ஃபஹுவ யஹ்தாஜு இலா அல்ஃபு தலீல். மன் கான லஹு அல்ஃபு ஷக், யாருக்கு 1000 சந்தேகம் இருக்குதோ, ஃபஹுவ யஹ்தாஜ் இலா அல்ஃபி தலீலின், அவருக்கு தான் 1000 ஆதாரம் தேவை. ஏன் ரப்பு விஷயத்தில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லையே, அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு என்கிட்ட எந்த சந்தேகமும் இல்லையே, எனக்கு எதுக்கு 1000 ஆதாரம், நான் போறேன். அந்த அம்மா போயிருச்சான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராஜி ரஹ்மத்துல்லா மேல பேசணும்னு வந்தவங்க ஓடி வந்து அந்த அம்மாவை எனக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்களாம். உங்களை மாதிரி அல்லாஹ்வை புரிந்து கொண்ட மக்களால் தான் இந்த இஸ்லாம் விடியலை பெறுகிறது என்று சொன்னார்களாம். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருக்கிற கடலை பிளக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது, பிளக்கிற கடலை மூடுகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. ஒரே கடல் தான். கடல்ல எவ்வளவு வித்தியாசங்களை சொல்லியிருக்கான் அல்லாஹு தஆலா. இரு கடல்கள் சேர விடாமல் தடுத்தவனும் அவன் தான், சேர விடாமல் தடுப்பை வைத்தவனும் அவன் தான். அந்த கடலுக்குள் எத்தனை உப்பாக்கி வச்சிருக்கிறான், இல்லைன்னா உயிரினங்கள் வாழ முடியுமா? இல்ல அந்த நாற்றங்கள் தான் இந்த உலகத்தை தாங்கிக் கொள்ளுமா?
இல்லை உயிரினங்கள் திடலில் வாழ முடியுமா? கடல் இல்லைண்டா? கடலை அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டமாக நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார் என்பதை குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான். அதே கடல்ல தான் பார்க்கும்போது இந்த கடலில் தான் ஃபிரௌன் அழிந்தான். ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யம் இதில் தான் அழிந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபிரௌனுக்கு ஒரு புத்தி இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த நதியை என்னால் தான் ஓடுதுன்னு சொல்லுவான். செங்கடலை பார்த்தா இது நான் சொன்னா ஓடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சான். அல்லாஹ் அதிலேயே அவனை சாகடிச்சிட்டான். நம்ம எதை நம்ம ரொம்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் தான் சொல்லி பழகிடக்கூடாது. என்னால் தான் அது நடக்குது, என்னால் தான் அது நடக்குது சொல்லிடவே கூடாது. சொல்லிட்டா அல்லாஹ் அதுவே தண்டனையாக மாற்றிடுவான். என்னால் தான் நைல் ஓடுதுன்னு சொன்னா அல்லாஹ் அதாலேயே அல்லாஹ் தஆலா அவனுக்கு சாவு கொடுத்துலாம். அவனுக்கு மரணம் அங்கே தான் வந்துச்சு இல்லையா? அதனால தான் பெருமக்கள் சொல்லுவாங்க பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரொம்ப பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவங்க அம்மா தூக்கிட்டு வந்தாங்க உஸ்தாட்ட. மக்காவுக்கு வந்தாச்சு. பிறந்து அவங்க மக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. கணவர் மூத்தானதுக்கப்புறம் வந்து மக்காவில் இருக்கிற ஒரு உஸ்தாட்டை கொண்டு போய் கொடுத்தாங்களா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. கொடுத்து என் பிள்ளைய ஒரு ஹாஃபிதா ஒரு காரியா ஆக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு ஹாஃபிதா வரணும், காரியா வரணும்னு சொல்லி அவங்க அம்மா பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். உஸ்தாது சரின்னு சொல்லிட்டாங்களாம். பிள்ளைய வாங்கியாச்சு. உஸ்தாது ஷாஃபி மாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஓத வரலை. கொன்னல் ஓத வரல. எப்படி இருக்கும்? யாருக்குங்க? இன்னைக்கு லட்சோப லட்சம் அல்ல கோடிக்கணக்கான மனிதர்கள் அவர்கள் வழியிலே குர்ஆனை பார்க்கிறார்கள், அவர்களின் வழியிலே நபிமொழியை பார்க்கிறார்கள். அவ்வளோ பெரிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தோன்னே ஓதி கொடுத்தா உஸ்தாது வரல. அம்மாவுடைய கனவு அது. கொஞ்சம் சொல்லி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க, உஸ்தாது வரமாட்டேங்குது. ஒன்று அம்மாவை கூப்பிட்டாங்களா திரும்ப, இந்த இருங்கம்மா உங்களுக்கு ஆசை இருக்குது பிள்ளைய ஹாஃபிதாக்கணும், பிள்ளைய காரியாக்கண்டு ஆசை இருக்குது, அதுக்கு வழி இல்லைம்மான்ட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த தாய்? யாருக்குங்க? ஷாஃபி மாமுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறதுக்கு வழி இல்லை அப்படின்னு அந்த உஸ்தாது சொல்லிடுறாங்க. இங்கே என்னண்டா அந்த அம்மா பதறலைங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட பதறலை. அவங்க தாயாரு கொஞ்சம் கூட பதறலை. எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட ஒரு பதட்டம் இல்லை. உடனே உஸ்தாது சொன்னாங்களாம், உஸ்தாது பிள்ளைய கொடுங்க, பிள்ளைய கொடுங்க. பிள்ளைய வாங்கிட்டு சொன்னாங்களாம், இந்த கொன்னலை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நான் அதை சரி பண்ணிட்டு கொண்டு வந்து என் பிள்ளைய உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பிள்ளைய கொண்டு போயிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. மறுபடி வீட்டில் எரியுமா அப்படின்னு. இந்த அம்மா அதுக்கப்புறம் தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு எப்பவுமே தொழுகுவாங்க. அம்மா ஃபாத்திமா எப்பவுமே தொழுகுவாங்க. இனி தொழுதுட்டு இப்படி ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன துவா தெரியுமா? அல்லாஹ்வே, உன்னுடைய குர்ஆனை யாரெல்லாம் படிக்க வருகிறார்களோ, பேசுவதற்கு அவர்களுக்கு கொன்னலாக இருந்தால், பேச முடியாதவர்களாக தடுமாறி நின்றால், அந்த கொன்னலை நீ போக்கி விடுவாயாக, ஓதுகின்ற போது சரளமாக ஓதுகின்ற நசீபை கொடுப்பாயாக என்று நம்ம தொடர்ந்து அழுது அழுது துவா செஞ்சாங்க. என்ன கவனிக்க, என் பிள்ளைக்கு அல்லாஹ்வே சரியாக்கிடு ரப்பே, என் பிள்ளை ஹாஃபிஸ் ஆகணும் ரப்பே, என் பிள்ளை காரி ஆகணும் ரப்பே. அந்த தாய் அப்படி அழல, அந்த தாய் அப்படி அழல. அப்படி அழுதாங்க. குர்ஆனை யாரெல்லாம் ஓதுகின்ற ஆசைப்படுகிறார்களோ, பேசுகின்ற போது கொன்னலாக இருந்தாலும் ஓதுகின்ற போது சீராக ஓதுகின்ற நசீபை கொடுப்பாயாக. யாருக்கும் கொன்னல் என்பதனால் ஓத முடியாமல் போய்விடக்கூடாது ரப்பே இல்லை. அந்த தாய் துவா செய்கிறாங்க. தொடர்ந்து தொடர்ந்து துவா செய்ய என்ன ஆச்சரியம் நடந்துச்சு தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கொன்னல் மட்டும் போகல, இன்னைக்கு யாரெல்லாம் பேச தடுமாறுறாங்களோ ஓதும் போது அழகாக ஓதுவாங்க. யாருடைய துவா எப்படி பழிக்குது பார்த்தீங்களா? பேசும்போது தடுமாறுவாங்க, அப்படி பேசுவாங்க, ஓத சொல்லுங்க அவ்வளோ அழகாக ஓதுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய தாயாருடைய பார்வையை பார்த்தீங்களா? அவங்க பார்வை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா?
பார்வை நல்லா இருக்கணும்னு சொல்லி தருவாங்க. பார்வை நல்லா இருந்தால் தான் எதுவும் சரி, பார்வை நல்லா இல்லைன்னா வில்லங்கமாகிடும். நம்ம துவா செய்யும் போது நம்ம எப்படி கேட்டுருவோம், அவங்க எப்படி கேட்டாங்க பாரு. அதனால தான் உங்கள் பார்வைகளை சரியாக்கி கொள்ளுங்கள் பெரியவர்கள் சொல்லுவாங்க. பார்வையை சரியாக்கிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அல்லாஹுவை விளங்குற விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கர் ஃபீ தாத்தில்லாஹ். அல்லாஹ் படைச்ச பொருளை யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை டைரக்டாக யோசிக்க வேண்டாம். அல்லாஹ் படைச்ச பொருளை பாருங்க, ஒரு எறும்பை, ஈய, கொசுவை, சிலந்தி பூச்சை, தேனியை யோசிச்சு பாருங்க. ஏங்க தடம் ஒன்று இருந்தால் நடந்தவன் ஒருத்தன் இருப்பான் அல்லவா, கட்டிடம் இருந்தால் கட்டியவன் இருப்பான் அல்லவா, அதான உண்மை. படைப்பு என்று இருந்தால் படைச்சவன் இருக்கத்தானே செய்யணும், அதான முறை. இதை சொல்லிக் கொடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை இப்படி புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், இந்த மாதிரி விளங்கிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்தது எவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்கிடுச்சு பாருங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லா ஒரு தடவை பாதையில் போயிட்டு இருந்தாங்களாம். ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லா பெரிய இறைநேசர், பெரிய சீதை. போயிட்டு இருக்கும்போது சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து போதைப் பொருளை பயன்படுத்தி அதில் போதை ஆகி கொண்டு இருந்தாங்களாம். இன்றைக்கெல்லாம் போயில அது இதெல்லாம் போடுறாங்களே, தப்பான பழக்கத்தில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி சிக்கி திணறி இருக்கிறாங்களா இல்லையா? அந்த மோசமான பழக்கத்தில் எத்தனை பேர் இதாகிட்டாங்க. அல்லாஹ் பார்த்தோம், அல்லாஹ் எல்லா விதமான போதையிலிருந்து நம் சமூகத்தை பாதுகாப்பானார் பாருங்க. அப்போ ஒரு சில இளைஞர்கள் எதையோ கசக்கி வாயில் வச்சுக்கிட்டு போதைக்கு அடிமையாகக்கூடிய நிலையில் இருந்தாங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி பார்த்துட்டு, என்ன வாப்பா செய்றீங்க அப்படின்னு. இதை வச்சா எங்களுக்கு போதையாக இருக்கும், அதனால நாங்கள் இதை பயன்படுத்துகிறோன்னு சொன்னாங்களாம். பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், இதை விட சூப்பரான போதை தர ஒன்று இருக்குது வரியெல்லாம் அப்படின்றாங்களாம். இதை விட போதை தரக்கூடிய ஒன்று என்கிட்ட இருக்குது வரியெல்லாம் அப்படின்னு. அவங்க நினச்சிக்கிட்டது இதுதான் ரொம்ப பெரிய போதைண்டு. ஆனால் போதையில் உள்ளவனுக்கு அதை விட பெஸ்ட்டான போதை கிடைச்சா போயிடுவான். இதை விட போதை உள்ளவங்க உங்கள்கிட்ட இருக்க உண்மையாக சொல்றியே அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாங்க அப்படின்னு. அவங்க ஒரு மாலை பார்த்து கூப்பிட்டது பார்த்தா ஆலிம்சா மாதிரி இருக்குது. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி பார்க்க ஆலிம்சா மாதிரி தான் இருப்பாங்க, பெரியவங்க மாதிரி இருப்பாங்க. இவர் எப்படி அதை வச்சுருப்பார் அப்படின்னு சந்தேகமாக பார்த்தாங்க. சரி, இப்போ இப்படி கூட வச்சுருப்பாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். இப்போல்லாம் மறைமுகம் இப்படி கூட வச்சுருப்பாங்களோ, ஏன்னா டைரெக்டாக விற்க முடியல. எத்தனையோ முஸ்லீம் காலேஜுக்குள்ளே இந்த போகுதான், முஸ்லீம் காலேஜுக்குள்ளே போதைப் பொருள் உள்ளே போகுதான். எப்படி போகுது, எப்படி அங்கே விநியோகப்படுதுன்னே தெரியலை. நம்ம சென்னையில் உள்ள சில காலேஜுகளில் சொல்கிறாங்க, அல்லாஹ் பார்த்து. அப்போ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு யார் வழியில் கிடச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனவுடனே நேரம் இந்த இளைஞர்களை கூப்பிட்டு பள்ளியாசலுக்குள்ளே போனாங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி பள்ளியாசலை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவர் தரன்னு சொல்லிட்டு பள்ளியாசல் கூட்டி போகிறாரு. பொதுவாகவே பாவம் செய்கிறவங்களுக்கு பள்ளிவாசல் பகீர்டு வரும். அவன் பள்ளியாசலை பார்த்தா பகீர்டு இருக்கும். என்னங்க தரன்னு சொல்லிட்டு இங்கே வரைய அப்படின்னு. இங்கே தான்ப்பா வச்சுருக்குறோம் வாப்பா அப்படின்னு. சரி உள்ள பாதுகாப்புக்காக உள்ளே வச்சுருக்கிறாரோ என்னமோ, அவனுக்கு இன்னும் அப்படி போகுது புத்தி. சரி உள்ளே வந்தாது, உதவி செஞ்சுட்டு வா, உதவி செஞ்சுட்டு வா அப்படின்னு. என்ன உதவுலாம் செய்ய சொல்கிறீங்க? வேணும்டா உதவி செஞ்சுட்டு வா, எங்களுக்கு வேணும் தான். அப்போ உதவி செஞ்சுட்டு வா. உதவி செஞ்சாச்சு. 2 ரகாத் தொழுதுரு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. 2 ரகாத் தொழுதுரு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவங்களுக்கு அல்லாஹ் தொழுகணும்லாம் நாட்டம் இல்லை, போதைப் பொருளை தரேன்னு சொல்லிக்கிறாரு, தொழுகுமே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் கையை கட்டி தொழுகிறாங்க. தொழுது சுஜூதுக்கு போயிருப்பாங்க. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடம் நம்ம அந்த வரலாற்றை எழுதுகிறவங்க சில குறிப்பு போடுவாங்க. இன்னைக்கு இளைஞர்களை தப்பாக பாவம் செய்கிறவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குறை சொல்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. வெறும் சமுதாயத்தை குறை மட்டும் பேசாதீங்க, நீங்கள் என்ன செய்யணும் ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க.
கொண்டு வந்து பள்ளியாசல்ல உள்ள நுழைச்சு உது செய்ய வச்சு 2 ரக்காயத்தை தொழணும்னு சொல்ல வச்சு அவனை சஜிதாவில விழ வைத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம். அவர்களும் சஜிதாவில் விழுந்து, அல்லாஹுவே என் வேலை முடிஞ்சிருச்சு, இனி உன் வேலையை நீ ஆரம்பிச்சுக்கன்னு சொன்னாங்க. என் வேலை பாவம் செய்யறவங்களை கொண்டு வந்து உன்னுடைய காலடி. எப்படிப்பட்ட இடம் சஜிதா. நபி யூனுஸ் நபி கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம யூனுஸ் நபி எப்படி உள்ள மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாங்களாங்க. மீன் வயிற்றில் இருக்கும்போது அல்லாஹ் சொல்வான்ல, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அந்த யூனுஸ் அவர்கள் தஸ்பீகை செய்யாவிட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், கியாமத் வரைக்கும் மீன் வயிற்றில் இருந்திருப்பார். கியாமத் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார் குர்ஆன் சொல்லுகிறது. அவர் தஸ்பீஹ் என்ன செஞ்சாங்க? நபி யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்க? லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர கடவுள் இல்லை, சுப்ஹானக, நீ சுத்தமானவன். இந்த வார்த்தை பத்தியில்லை, நீ சுத்தமானவன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். நாம் தக்பீர் கட்டுகிறோமே, ஹனஃபி மதுஹப்ல தெரியும், தக்பீர் கட்டிட்டு சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக்கன்னு ஆரம்பிப்பாங்க. நீ சுத்தமானவன் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. தக்பீர் கட்டோனே சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கய்ருக் சனா ஓதுவாங்க ஹனஃபி மதுஹப்ல. நீ சுத்தமானவன் சொல்லுவாங்க. சரி வாங்க, நம்ம ருக்குல என்ன சொல்றோம்? சுப்ஹான ரப்பி அலீம் வ பிஹம்தி. நீ சுத்தமானவன் என்று சொல்லுகிறோம். சுஜூதுல என்ன சொல்லுகிறோம்? கீழே விழுந்து கொண்டு நீ சுத்தமானவன் என்று சொல்லுகிறோம். யார் சொன்ன வார்த்தை இது? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து சொல்லுகிறார்கள், நீ சுத்தமானவன் என்று சொல்லுகிறார்கள். நாம் நிலையிலும் சொல்லுகிறோம், ருக்குவிலும் சொல்லுகிறோம், சுஜூதிலும் சொல்லுகிறோம், நீதான் சுத்தமானவன் என்றால் நாம் யார்? நான் அசுத்தமானவன். அதான பொருள். நீ சுத்தமானவன்டா நான் அசுத்தமானவன் தானே பொருள். நான் அழுக்கானவன், நான் அசுத்தமானவன் என்று இப்படி பணிகின்ற போது அல்லாஹ் நம்மளை உயர்த்தி விடுகிறான்னு சொல்லுவார். கடல் மாதிரி கஷ்டம் இருந்தாலும் அதை போக்கி விடுகிறான் என்று சொல்வார்கள். சஜிதாவில் கொண்டு வந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் போட்டுட்டு சொல்றாங்க, என் வேலை முடிஞ்சிருச்சு, ஓ வேலையை ஆக்கிக்க, ஓ வேலையை செயல்படுத்து, ஒன்னில் போதையை கொடு, இந்த இஸ்லாத்தில் போதையை கொடு, இஸ்லாமிய போதை அது, முஹம்மது நபியின் மீது ஒரு போதையை கொடு, ஒரு மயக்கத்தை கொடு என்று துஆ செய்கிறார்கள். இதான் பெரியவங்க செய்வாங்க. பெரியவங்களுடைய பழக்கமே என்னண்டா, நம்மளை யாராவது எதாங்கேயாவது பாவத்தை பார்த்துட்டா அவங்கள கொண்டு வந்து நல்லது செய்வதற்குண்டான வழிகளை காட்டுவாங்க. தூரத்தில் இருந்து திட்டிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சமுதாயத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க பழக்கமாகவே இருக்காது. அவங்கள திருத்துறதுக்கு உண்டான பாதைகளில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இறைநேசர்கள் இப்படி தான் செஞ்சாங்க. காரணம், அல்லாஹ்வுடைய வல்லமை. உளுந்த சஜிதாவில் விழுந்தவர்கள் தலையை தூக்குகின்ற போது அவர்கள் அல்லாஹ்வின் போதையால் எழுந்தார்கள். விழுந்தவர்கள் தனக்கு ஏதாவது போதைப் பொருள் கிடைக்கும் என்றுதான் தொழுதார்கள். சஜிதாவில் எவ்வளவு வேலை நடக்குது தெரியுங்களா? என்னென்ன வேலை நடக்கும் தெரியுமா? உளுந்து எந்திரிக்கக்குள் அல்லாஹ் இதயத்தை புரட்டி விட்டான். அவ்வளோ ஆற்றல் இருக்குங்க அல்லாஹ்வுக்கு. அவ்வளோ சர்வ வல்லமை படைத்தவன் அல்லாஹ். சாதாரண அல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் மக்களிடத்திலே குறையை கொண்டு வந்து என்னிடத்தில் சொல்லிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். மக்களுடைய குறைகளை கொண்டு வந்து என்னிடத்தில் சொல்லாதீர்கள் என்றார். குறையே சொல்லாதீங்க, முடிஞ்ச அவர்கள் குறை சொல்பவர்களுக்கு வழிகாட்டுங்க சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாம் சொல்றான் பாருங்க, கடலை பிளந்து அவர்களை நாம் அழித்தோம், கடலை பிளந்து உங்களை பாதுகாப்போங்கிறோம். ஒரே வேலை தான், நல்லவங்களுக்கு வழி பிறக்குது, தீயவங்களுக்கு வழி மூடுது. ஒன்று தெரியுங்களா? ஒரு நைட்டுக்குள்ள ஒரு அரசை கவுழ்ந்தது. எகிப்திய அரசுங்க, 2ஆம் ராம்சேஸ் இவன். முதல்ல ஒருத்தன் இருந்துட்டான், இவன் 2வது. இவன் பேர் ஃபிரௌன் கிடையாது, அந்த போஸ்டிங் பேர் தான் ஃபிரௌன். ஆனால் அவன் நினைச்சு வரல, அரசு இங்கே தான் கவிழ போகுதுன்னு தெரியாது. மொத்த அவனுடைய இராணுவ பலமும் சேர்ந்து போச்சு.
ஒரு நிமிஷத்துல ஒரு கடலை பிளந்து ஒரு சமுதாயத்தை உயர்த்திட்டா, காப்பாத்திட்டா மட்டும் இல்ல, பொருளாதாரத்தில் அதிகாரத்தில் அவங்க வந்துட்டாங்க. அடுத்து அதிகாரத்தில் இருந்த ஃபிரௌனுடைய ஆட்கள் எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டாங்க. அடுத்த அதிகாரமே உங்களுக்கு கிடைக்கல. ஒரு கடலால், ஒரு நைட்டால், ஒரு இருட்டால் அல்லாஹ் இப்படி மாத்திட்டான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வல்லமை அது. அதைதான் மக்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளை, அல்லாஹ்வுடைய பொருள்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அவனுக்கு எக்காலமும் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். கடலை எதற்கு தந்தான் போகின்ற போது யோசிச்சு பாருங்க அப்படிம்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எங்கேயாவது போனாங்கன்னு சொன்னால், பயணத்தில் எதையாவது பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், அந்த பொருளை பார்த்து கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். பாருங்க, இறைநேசர்களில் ஒருத்தர், அவங்க பேர் சாலிஹ் மிரீன். சாலிஹ் மிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர். அவர் பல ஆண்டு காலமாக என்ன சொல்லுவாருன்னா, கேளுங்க கேளுங்க கேளுங்க, அல்லாஹ்வுடைய அருள் வாசல் திறக்கப்படும் வரை கேட்டுக்கிட்டே இருங்க. பாரு, அல்லாஹ்வுடைய அருள் வாசல் என்னைக்காச்சும் திறக்கும். அலட்சியமாயிராது, நிராசையாகாதீங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் கேட்டுட்டு போயிடும், பார்த்தீங்களா, அல்லாஹ் தரமாட்டாண்டு இல்லை. நீங்கள் என்னைக்கு தரமாட்டாண்டு முடிவெடுத்து வெளியே போற நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களை அருள் வாசல் திறக்கப்படுற நாள். என்னைக்கு அந்த முடிவு எடுத்துறாதீங்க. இறைநேசர் சாலிஹ் அவர்கள் சொல்லுவார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தர வரையும் கேளுங்க. இப்போ அல்லாஹ் தருவானோ அது வரையும் கேளு. அல்லாஹ்வுடைய வாசல் திறக்கப்படும் வரையும் கேளுங்க. அப்போ இந்த செய்தி ராபியா அம்மாவுக்கு வந்துச்சு. இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார், பல வருஷமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்தி ராபியா அம்மாவுக்கு வந்துச்சு. ராபியா அம்மா பெரிய புத்திசாலி. அவங்க சொன்னாங்களாம், வாப்பா, எப்போது அல்லாஹ்வுடைய வாசல் மூடப்பட்டுச்சு திறக்கிறதுக்கு? மத்தா உகலிகத், அல்லாஹ் எப்ப அருள் வாசலை மூடினான்? அவன் திறக்கிற வரையும் கேட்க சொல்றீங்கல்ல, எப்ப அவன் மூணா தானே திறக்கிற வரையும் கேட்கிறது. அவன் மூடவே இல்லையேன்னு சொன்னாங்க. அவன் மூடுறதே கிடையாது. அவருக்கு ரொம்ப வயசானவர். அப்பதான் அவர் நினைக்கிறாரு, இவ்வளவு நாள் அல்லாஹ்வை இப்படி அல்லவா புரிஞ்சிட்டோம். அவர் சொன்னாராம், ஷேகுன் ஜஹல ஒரு வயசானவருக்கு ஒன்று விளங்காமல் போச்சு. இவரை பற்றி இவர் சொல்கிறார் இறைநேசர். ஆனால் இம்ராத்துன் அலிமத், ஒரு பெண் எவ்வளோ புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு புத்திசாலி இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ காலம் அறியாமல் போயிட்டேனே. அல்லாஹ்வுடைய வாசல் எப்போதும் திறக்கப்பட்டு தான் இருக்கிறது, மூடப்படுவதில்லை என்று எனக்கு புரியாமல் போச்சே. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், திறக்கிற வரையும் கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சேன். அல்லாஹ்வுடைய வாசலை அல்லாஹ் எப்போதும் மூடுவதில்லை, யாருக்கும் மூடுவதில்லை, எப்போதும் மூடுவதில்லை, யாருக்கும் மூடுவதில்லை. அதனால தான் பெரியோர்கள் ஒருத்தன் அடித்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பாங்க, ஒருத்தன் திட்டினாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பாங்க, ஒருத்தர் ஏதாவது ஒன்றுண்டாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவங்களுக்கு அதான் வருது. அவங்க அருள் வாசலை தொட்டு இருக்கிறனால தான் அந்த சிந்தனை வருது. வரலாற்றில் முர்ஷிதுல்லா ஒரு நிகழ்வு எழுதுவாங்க. இமாம் சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி ஒரு நிகழ்ச்சி எழுதுவாங்க. அவங்க பெரிய வியாபாரி. ஆனால் 10 ரூபாய்க்கு 10 திர்ஹத்துக்கு அரை திர்ஹம் லாபம் வச்சு விற்பாங்க. எப்பவுமே ஒரு பொருள் 10 திர்ஹம் உள்ள விலைண்டா 10.5 திர்ஹத்துக்கு விற்பாங்க. அரை திர்ஹம் தான் லாபம் வச்சு விற்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு தடவை ஒரு 300 தங்க காசுக்கு அக்ரோட் பழம் இருக்கு பாருங்க, அது வாங்கினாங்க. திடீர்னு விலை அதிகமாயிருச்சு, அதனுடைய ரேட் அதிகமாயிருச்சு, சரியான ரேட்டுக்கு உயர்ந்துருச்சு. இப்போ லோக்கலில் இருக்கிற வியாபாரிகள்லாம் சொன்னாங்க, நீங்கள் வாங்கினது திடீர்னு சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஷேர் எடுப்பாங்க, அது மேலே ஏறிடும்ல, நீங்கள் வாங்கின பொருள் இன்னைக்கு சரியான ரேட்டில் போயிட்டு இருக்கு,
அதனால 10க்கு 3 திர்ஹம் வச்சு நீங்கள் விற்கலாம், லாபம் 3 திர்ஹம் வச்சு விற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 3 திர்ஹம் வரையும் வச்சு விற்கலாம். இப்போ அவங்க சொன்னாங்களாம், கிடையாது கிடையாது, எவ்வளோ பெரிய லாபத்துக்குரிய நேரமாக இருந்தாலும் நான் 1/2 திர்ஹத்துக்கு மேலே வச்சு விற்க மாட்டேன், 10க்கு எனக்கு 1/2 திர்ஹம் கிடைச்சா போதுன்னு சொன்னாங்களாம். ஏன் இப்படி சொல்கிறேன்டா, ஏன் இப்படி சொல்கிறேன்ட்டு சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிற விளக்கமும் இன்னொரு இறைநேசர் சொல்கிற விளக்கமும் ஒரே மாதிரி இருந்துச்சு அந்த கிதாபில். அவர் என்னண்டா 30,000 திர்ஹத்துக்கு ஒரு எண்ணெய் பொருள் வாங்கி வச்சிருந்தாராம். அது சரியான லாபம் வந்துச்சு. ஒருத்தர் வாங்கினதுக்கு அப்புறம் லாபம் வந்துச்சு. வித்தவர் நினைச்சார், ஆகா இன்னை வரையும் வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த லாபம் கிடைச்சிருக்குமே ரொம்ப வருத்தப்பட்டாராம். உடனே பள்ளியாசலுக்கு தொழுவைக்கு வந்தாராம் வித்தவர். சே, இன்னைக்கு வரையும் அந்த பொருளை வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த லாபம் வந்திருக்குமே, போய் அவர்கிட்ட வித்துட்டோமே அப்படின்னு. இவங்களும் தொழுவைக்கு வந்தாங்களாம். அவர் சோகமாக இருந்தாராம். என்ன வாப்பா, நேற்று என்கிட்ட வித்துட்டேன்னு உனக்கு கவலையாக இருக்கா, கூட கொஞ்சம் காசு இல்லையேன்னு கவலையாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இந்தாங்க வாங்கினதை இன்றைக்கி திருப்பி தந்துடுறேன், என்கிட்ட வாங்கினதை என் காசை திருப்பி தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின காசையே திருப்பி கொடுத்தாங்களாம். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துருச்சான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, அன்பானவர்களே, சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த இறைநேசரன் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி நேரத்தில் மன் அகால நாதிமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வித்தவனோ யாரோ ஒருத்தர் கஷ்டம்னு நிற்கும் போது கஷ்டம்னு நின்றுட்டா அவனுக்கு நீங்கள் உதவியாக இருங்கன்னு சொன்னாங்க. வித்தவரே நிற்கிறாரு. அதனால தான் அந்த ஹதீஸை வச்சு சில பேர் ஒரு பொருளை வாங்கினா கூட என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கூட அள்ளி போடுவாங்க. இருக்கிறது 1 கிலோ இருக்குன்னா ஒரு 100 கிராம் எடுத்து போடுவாங்க. 100 கிலோ இருக்கட்டும், 50 கிலோ இருக்கட்டும், சேர்ந்து இருக்கட்டும். இந்த யஹ்யாவில் பார்த்தா அந்த மாதிரி ஹதீஸ் நிறைய இருக்கும். 100 கிராம் சேர்த்து போடுவாங்க. என்னங்க இது அப்படின்ட்டு. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, வருத்தப்படுறவனுடைய கவலையை ஒருத்தர் போக்கிட்டாருடா, நாளை மறுமையில் அல்லாஹ் அவருடைய கவலையை போக்குவான். அல்லாஹ் அவருடைய கவலையை போக்குவாங்கிற அந்த சொல்லு வியாபாரம் செய்கிற இடத்துல அவங்களுக்கு இருந்திருக்கு. எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது இல்லைங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள ஹதீஸ்ன்னு நிறையா இருக்கா இல்லையா? வீட்டில் நிற்குதா? வீட்டுக்குள்ள ஹதீஸ்ன்னு நிறையா இருக்குது. மனைவியினுடைய ஹதீஸ்ன்னு மனைவிட்ட இருக்குது, நிற்குதா? பாத்ரூம் சம்பந்தமான ஹதீஸ் இருக்குது, நிற்குதா? படிக்கிறோம், நிற்குதா? அந்த இடத்துல ஞாபகத்தில் நிற்குதா? இல்லவே. ஆனால் வியாபாரத்தினுடைய மகத்துவத்தை எப்படி உணர்த்தி சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துல வருத்தப்பட்டு ஒருத்தன் நிற்கிறானா, நீ அவனுக்கு கொடுத்தியா, நீ வருத்தப்படும் போது அல்லாஹ் உனக்கு கொடுத்துருவான். நீ வருத்தப்படும் போது உனக்கெல்லாம் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முந்தைய காலத்தில் காசு இல்லாமல் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பசிக்குதுமா, காசு இன்னொரு நாளைக்கு தரண்ட கொடுத்துருவாங்க, தூக்கி கொடுத்துருவாங்க. காசே வேணாம் பிள்ளை, எடுத்து சாப்பிட்டுமா, சாப்பிட்டு போமா அப்படிம்பாங்க. இப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க முன்னோர்கள். ஏண்டா அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அவர்கள் யோசித்தார்கள். தன்னை பார்த்து பயந்தாங்க, தன்னை பார்த்து பயந்தாங்க. முஜத்தித் அல்ஃபஸ்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அவர் சொல்லுவாராம், நாயை பார்த்தா அவருக்கு தன்னுடைய பயம் வந்துடுமா. நாய் ரோட்டில் போகுதுலங்க, நாயை பார்த்தா தான் மேலே கவலை வந்துடுமா. இந்த நாய் என்னை விட சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லிக்கிடுவாங்களாம். ரோட்டில் போகிற நாய் பார்த்து இந்த நாய் என்னை விட சிறந்ததாக இருக்கிறது, காரணம் அது ஒரு வகையில் நன்றி உள்ளதாக இருக்கிறது, படைச்சவனுக்கு நான் நன்றியற்றவனாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா? ஒரு தடவை ஊரில் மழை வரல, ஊருக்காரவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, இங்கே ஒருத்தர் பாவி இருக்கிறாரு, ஊரை விட்டு அவர் காலி பண்ணிட்டா மழை வந்துடும். இங்கே ஒரு பாவி இருக்கிறாரு, ஊரை விட்டு காலி பண்ணால் மழை வந்துடும் அப்படின்டா யார் வெளியே போவா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் இப்போ நம்மள இங்கேயே வச்சுக்கிட்டு ஒரு பாவி ஒருத்தர் இருக்கிறாரு, வெளியே போனால் பள்ளி உருப்பட்டுன்னு சொன்னால் விட்டுருவீங்க? நீ எப்படி இருக்கும் அந்த வார்த்தை?
எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆனால் அதை ஏற்றுக்கிறதே யாருக்காச்சும் மனசு வருமா? சொல்றது பெரிய வார்த்தையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. நான் தான் அந்த பாவின்னு ஏற்றுக்கிற யாராச்சும் வருவோமா? சொன்னவரே வருவாரா? அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹுடைய ஊர் அது. அவங்க உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வே நான் தான் அந்த பாவி, நான் தான் அந்த பாவி, உன்னுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் தான் அந்த பாவின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு காலி பண்ணாங்களாம், யாருக்கும் தெரியாம. அப்புறம் எழுதுவாங்க, உண்மையில் அவங்க பாவி இல்லை, அவங்க பெரிய இறைநேசர். ஆனால் அல்லாஹ்வுக்குரிய மரியாதை இன்னும் நான் கொடுக்காம இருக்கிறேனே என்ன நினைச்சு விரும்புனாங்க. என்ன ஆக்கினா தெரியுமா? பல ஊர்களுக்கு போனாங்க. சொல்லுவாங்க, பின்னால் என்னை அல்லாஹ் அபுதாலிகளில் ஒருவனாக ஆக்கிவிட்டான். அபுதாலிகளில் தரிகாவில் வலிமார்களில் பல தரம் இருக்குது. அது மாதிரி அபுதாலிகளில் ஒரு சிறந்த இடத்தை அல்லாஹ் எனக்கு தந்து மகிழ்வித்தான் என்று அல்லாமா அபு யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. சில நேரங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பறவைகளை பார்த்து அனுபவாங்களாம். பறவைகளை பார்த்து, இந்த பறவை போல் நான் இருந்திருக்க வேண்டுமே நினச்சி அழுகுவாங்களாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு அந்த பயம் வந்திருக்கு, நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி விசாரிப்பானே, விசாரித்தால் என்ன சொல்லுவது என்று பயந்தாங்க. யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதனால் அல்லாஹு தஆலா அவர்களை மேலும் உயர்த்தினான். அல்லாஹுடைய வல்லமையை யோசிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹுடைய படைப்பை பற்றி சிந்திங்க. கடல் இருக்குது, கடல் எத்தனை பேர் அழித்து இருக்கிறது, எத்தனை பேரை வாழ வைக்குது. மழை இருக்குது, எத்தனை பேரை வாழ வைக்குது, எத்தனை பேரை அழிச்சிருக்கு இல்லையா? எப்படி அழிந்தார்கள்? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் எப்படி அழிஞ்சிச்சு? லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டம் எப்படி அழிஞ்சிச்சு? எப்படி அழிஞ்சிச்சு? என்ன மழையால் அழிந்தது அவர்கள்? யோசிச்சு பாருங்க. ஆது சமூக கூட்டம் எப்படி அழிந்தார்கள்? யோசிச்சு பாருங்கிறான். அப்போ ஒரே காற்று தான். காற்றை பார்த்தீங்களா? ரீஹன்னு ஒரு காற்று இருக்கு, ரியாஹன்னு ஒரு காற்று இருக்கு. குர்ஆன்ல ரெண்டு விதமா அல்லாஹ் பேசுவாங்க. ஒரு காற்றை வைத்து அழிக்கிறான், இன்னொரு காற்றை வைத்து அல்லாஹ் சுகம் தருகிறான். என் படைப்பை யோசி அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. என்னுடைய படைப்புகளை யோசியுங்கள். கடலை பிளந்து ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை ஒரு இரவுல மாத்திட்டேன். நான் நினைச்ச ஆட்சியே மாத்திருவேங்கிறான். எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவனையும் மாத்திருவேங்கிறான். அதை சொல்லுகின்ற வசனம் தான் இது ஃபரக்னா பிக்குமல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன். கடலை உங்களுக்கு பிளந்து உங்களை காப்பாற்றினோம், ஃபிரௌனுடைய ஆட்களை அத்தனை பேரை நாம் அழித்து விட்டோம். வாந்தும் தந்துரும், நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அத்தகைய வல்லமைக்குரியவன் அல்லாஹு தாலா. அவனை வல்லமையை புரிந்து அவனுக்கு எப்போது நன்றி உள்ளவர்களாக வாழக்கூடிய உயர்ந்த தௌஃபீகை எல்லாம் நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் எதை கடமையாக்கி தந்தானோ அத்தகைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய நசீவை அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்துக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு